ஓம் முருகா! அருணகிரிநாதர் பாடிய கந்தர் அலங்காரம். இது ஒரு கவிதை தொகுப்பு மட்டும் இல்லை. இது ஒரு ஆன்மீக சாதனை. இந்த பாடல்கள் முருகனின் அருளையும், மனித மனத்தின் பயத்தையும், வாழ்க்கையின் உண்மையையும் ஒரே நேரத்தில் பேசுகிறது. கந்தர் அலங்காரம் மனதை அமைதியாக்கும் ஒரு ஜபம் போல. ஒவ்வொரு பாடலும் நம் உள்ளத்துக்குள் ஒரு ஒளி ஏற்றுகிற மாதிரி. இந்த ஆன்மீக பயணத்தில் இப்போது நாம் 19வது பாடல் வரை வந்து சேர்ந்திருக்கிறோம். இந்த பாடலை கேட்கும்போது உங்கள் மனசுக்குள்ள ஒரு அமைதி பிறக்கட்டும். கவலை, பயம், குழப்பம் எல்லாம் மெதுவா கரைஞ்சு போகட்டும். இந்த ஆன்மீக பயணத்தில் இப்போது அருணகிரிநாதர் சொன்ன 19வது பாடலை கேட்கலாம். கந்தர் அலங்காரம் பாடல் எண் 19. சொன்ன கிரௌஞ்சகிரி ஊடுருவ தொலைத்த வைவேல் மன்ன கடம்பின் மலர்மாலை மார்ப மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிற்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தேன் இறந்து விட்டது இவ்வுடம்பே. இப்போது இந்த பாடலின் ஒவ்வொரு வரியும் நம் வாழ்க்கைக்கு என்ன சொல்கிறது என்பதை ஒரு சிறிய கதையாக கேட்கலாம். முதல் வரி சொன்ன கிரௌஞ்சகிரி ஊடுருவ தொலைத்த வைவேல். இந்த பாடலின் முதல் வரியை கதையோடு விளக்கமாக பார்ப்போம். இந்த முதல் வரி ஒரு மனிதனின் மனதைப் போல இருக்கு. ஒரு இளைஞன் இருந்தான். அவன் நினைத்தான், நான் ரொம்ப சின்னவன். இந்த பெரிய உலகத்துல என்னால என்ன செய்ய முடியும்? ஒரு நாள் அவன் முருகனை நினைத்து அமைதியா உட்கார்ந்தான். அப்போ அவன் மனசுக்குள்ள ஒரு உணர்வு வந்தது. முருகன் குழந்தை போல சிறிய உருவத்தில் இருக்கலாம். ஆனா அவர் சக்தி இந்த உலகம் முழுவதையும் தாங்கும் அளவு பெரியது. அந்த நிமிஷம் அவன் புரிஞ்சுகிட்டான். சிறியவன் என்று நினைக்கிற மனசேதான் வாழ்க்கையில பெரிய தடையா இருக்குது. 2வது வரி மன்ன கடம்பின் மலர்மாலை மார்ப மௌனத்தை உற்று. இந்த 2வது வரி வாழ்க்கை சுமைகளை பற்றி பேசுற மாதிரி. அந்த இளைஞனுக்கு நிறைய பிரச்சனைகள். பணம், வேலை, குடும்பம் எல்லாமே அவனுக்கு ஒரு பெரிய மலை போல தெரிஞ்சுச்சு. அவன் முருகனை நினைச்சு சொன்னான், முருகா, இந்த சுமையெல்லாம் நீயே தாங்கு. அந்த நிமிஷம் அவன் மனசு லேசானது. அவன் புரிஞ்சுக்கிட்டான், தெய்வத்தை நினைத்தால் பெரிய சுமைகளும் மனசுக்குள்ள சின்னதா மாறும். 3வது வரி நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிற்குணம் பூண்டு. இந்த 3வது வரியை கதையோடு விளக்கமாக பார்க்கலாம். இந்த 3வது வரி மனித மனத்தின் மாற்றத்தை சொல்கிற மாதிரி. அந்த இளைஞன் தினமும் முருகனை நினைத்து எழுந்தான். வாழ்க்கை உடனே மாறவில்லை. ஆனால் அவன் மனசு மாறியது. பயம் குறைந்தது, கோபம் குறைந்தது, குழப்பம் குறைந்தது. அவன் புரிந்து கொண்டான், முருகன் வெளியில ஒரு சிலை மட்டும் இல்ல. அவன் உள்ளத்துக்குள்ளேயே இருக்க ஒரு சக்தி. இந்த 4வது வரியை கதையோடு விளக்கமாக பார்ப்போம். இந்த 4வது வரி ஒரு மனிதனின் வாழ்க்கை முடிவு போல இருக்கு. அந்த இளைஞன் ஒரு முடிவு எடுத்தான். என்ன நடந்தாலும் நான் முருகனை விட்டு கொடுக்க மாட்டேன். அவன் வாழ்க்கை முழுக்க ஒரு அமைதி வந்தது. அவன் புரிந்து கொண்டான், உண்மையான தெய்வ அருள் நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கும் அமைதிதான் அப்படின்னு புரிந்துகிட்டான். இந்த வரிகளின் அருளை மனதில் வைத்து இப்போது இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை கேட்கலாம். கந்தர் அலங்காரம் பாடல் எண் 19. கந்தர் அலங்காரம் பாடல் எண் 19. சொன்ன கிரௌஞ்சகிரி ஊடுருவ தொலைத்த வைவேல் மன்ன கடம்பின் மலர்மாலை மார்ப மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிற்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தேன் இறந்து விட்டது இவ்வுடம்பே. நிறைவா இந்த பாடலின் ஒவ்வொரு வரியும் நம் வாழ்க்கைக்குள்ள ஒரு ஒளி ஏத்துற மாதிரி.
இன்னைக்கு ஒரு நிமிடம் கண்கள மூடி முருகன நினைச்சு பாருங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு அமைதி பிறக்கும். ஓம் முருகா! உங்கள் அருள் எங்கும் பெருகட்டும்.